குஜராத் மாநிலத்தில் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பு நீதி நிலைநாட்டப்பட்டு இருப்பது ஆறுதல் அளிக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அறிக்கை, இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக என்னென்ன கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புடைய சாராம்சம் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. இருள் சூழ்ந்த வேளையில நம்பிக்கை தரும் ஒலிக்கீற்றாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அமைந்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குஜராத் மாநில பாஜக அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறதையும் பதிவு செய்திருக்கிறார். அரசியல் லாபங்களுக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த தீர்ப்பு என்பதையும் தமிழக முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு என்றால் உண்மைகளை மறைத்து நீதிமன்றத்தையே தவறாக வழிநடத்தும் குற்றவாளிகளை விடுவிக்க பாஜக ஆட்சியாளர்கள் மற்றும் எதிர்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இதே போல நீண்ட காலமாக இந்த சிறைவாசியில் இருக்கக்கூடியவர்களையும் விடுதலை செய்வதையும் முட்டுக்கட்டைப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி பதிவு செய்திருக்கிறார். நீதி கிடைத்து அந்த கண்ணீர் மல்க அவங்களுடைய பெற்றோர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் இந்த வலைதளத்தில் இந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். நீதி கேட்டு அவர் நடத்திய நெடும்பயணத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும் பாதிக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கத்தையும் போராடக்கூடிய மன உறுதியையும் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறதாகவும், அஞ்சாமல் சலிப்பின்றி அவர் நடத்திய போராட்டம் வரலாற்றில் நிலைத்து நிற்கும், அவருக்கும் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய அந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.